வணக்கம். மாலைமுறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக சார்பில் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தந்தவர்களிடம் அக்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல். முதல் நாளான இன்று புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் பங்கேற்பு. தமிழ்நாடு தேர்தலில் தவேக சார்பில் போட்டியிடும் இரண்டாவது கட்ட வேட்பாளர்கள் இன்று தேர்வு. பட்டியலில் இடம்பெறுபவர்களிடம் நாளை அல்லது நாளை மறுதினம் விஜய் நேர்காணல் செய்வார் என தகவல். வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் சேரலாமா? ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் தவேக தலைவர் விஜய் முக்கிய ஆலோசனை. என்டிஏ கூட்டணியில் தவேக 80 தொகுதிகள் வரை கேட்பதாக தகவல். 50 தொகுதிகள் துணை முதலமைச்சர் பதவி தர பாஜக ஆஃபர் கொடுத்துள்ளதாக பரபரப்பு தகவல். என்டிஏ கூட்டணியில் சேர தவேக 80 தொகுதிகள் வரை கேட்பதால் எடப்பாடி பழனிசாமி அப்செட் ஆனதாக தகவல். அதிமுகவுக்கு 100 முதல் 120 தொகுதிகளை மிஞ்சும் என கருதி விஜயை சேர்ப்பதில் தயக்கம் காட்டுவதாக தகவல். அதிமுகவை தலைமையேற்று தங்கள் கூட்டணிக்கு வந்தால் விஜய் கெய்னர், இல்லை என்றால் லூசர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஓபன் டாக். அதுதான் இப்போ நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பல முறை தெளிவுபடுத்திட்டாரு. பேச்சுவார்த்தை எதுவுமே அந்த மாதிரி நடைபெறலன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று மட்டும் நம்முடைய விஜய் அவர் தெரிஞ்சுக்கணும். அதிமுக தலைமையேற்று எங்கூட வந்தால் he is the gainer or he is the loser. கெய்னரா லூசரா அவர் டிசைட் பண்ணிட்டோம். ஓகே. என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வருவாரா என்பதை எடப்பாடி பழனிசாமியை இறுதி செய்வார் என பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கருத்து. தேர்தலில் அதிக தொகுதிகள் நிற்கப் போகும் அதிமுக எடுக்கும் முடிவுதான் எல்லோருடைய முடிவு என்றும் பேட்டி. விஜய் அவர்கள் கூட்டணியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களாம் எங்கேயும் சொல்ல அதிகாரப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் நேற்று சொன்னாரு, முந்தானித்து சொன்னாரு, யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அதோடு முடிந்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்னைக்கு டிவிகே கட்சியில் நீங்கள் கேட்கணும். இன்டர்னல் மீட்டிங் போட்டது அவங்க, வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்தது அவங்க, பேசினது அவங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர், அவர் சொன்ன கருத்து தான் இறுதி கருத்தாக நாங்கள் பார்க்கின்றோம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் இன்று விசாரணை நடத்துகிறது சிபிஐ. டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவதற்காக சென்னையிலிருந்து புறப்பட்டார் செந்தில் பாலாஜி. விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் படத்தை இன்று மறு ஆய்வு குழுவினர் பார்க்க உள்ளதாக தகவல். தணிக்கை சான்றிதழ் கிடைப்பது தொடர்பாக சிக்கல் நீடிக்கும் நிலையில் விரைவில் பிரச்சினை சரியாகும் என எதிர்பார்ப்பு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் நன்மதிப்பை பெற்ற ரஜினிகாந்த் பற்றி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்து ஏற்புடையது அல்ல என எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசியலுக்கு வருவது எப்படி ஒவ்வொரு தனி மனிதரின் உரிமையோ அதேபோல அரசியலுக்கு வராமல் இருப்பதும் அவரவர் உரிமை என்றும் கருத்து. நடிகர் ரஜினி குறித்த ஆதவ் அர்ஜுனாவின் அவதூறு பேச்சுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மக்களுக்கு பிடித்தவர்களுக்கு உறுதியாய் வெற்றி பெறும் ஆற்றல் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த முறை சீட். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பால் நிர்வாகிகள் அதிர்ச்சி. தேர்தல் முடியும் வரை எந்த உட்கட்சி பிரச்சனையும் இருக்கக்கூடாது என திமுகவினருக்கு அக்கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல்.
தேவையின்றி கட்சிக்குள் குழப்பமோ பிரச்சனையோ உண்டாக்கினால் எந்த பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் நடவடிக்கை பாயும் எனவும் எச்சரிக்கை. நாமக்கல் மாவட்டம் அருகே திருச்செங்கோடு தொகுதியில் தாவேக சார்பில் மக்களுக்கு வழங்கப்படவிருந்த பரிசு பொருட்கள் பறிமுதல். தாவேக தலைவர் விஜய், நிர்வாகி அருண்ராஜ் ஆகியோர் புகைப்படம் பொறித்த பாத்திரங்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து நடவடிக்கை. தூத்துக்குடி பிரையன்ட் நகர் பகுதியில் விசில் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல். தமிழக வெற்றிக் கழகம் என அச்சிடப்பட்ட மஞ்ச பைகளையும் தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றி விசாரணை. சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழகத்தில் புதிய வசதியை அறிமுகம் செய்யும் தேர்தல் ஆணையம். முதல் முறையாக வேட்பாளர்கள் ஆன்லைன் மூலம் வேட்புமனு தாக்கல் செய்ய ஏற்பாடு. நெல்லை திசையன்விளை அருகே காட்டுப்பகுதியில் உள்ள சாலையில் காருடன் எரிந்த நிலையில் 4 சடலங்கள் மீட்பு. கார் தீ விபத்தா அல்லது கொலையா என திசையன்விளை போலீசார் விசாரணை. மானாமதுரையில் கைதி ஆகாஷ் உயிரிழந்த வழக்கு. டிஎஸ்பி ராஜா, எஸ்ஐ உட்பட 11 பேருக்கு சிபிசிஐடி சம்மன். ஈரான் தாக்குதல் காரணமாக சென்னையிலிருந்து துபாய் செல்லும் விமானங்கள் 2வது நாளாக ரத்து. துபாய், அபுதாபி, குவைட், பஹ்ரைன், தோஹா, மஸ்கட், சார்ஜா செல்லும் 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்தானதால் பயணிகள் அவதி. கீழடியில் 11வது கட்ட அகழாய்வு நடத்த மாநில தொல்லியல் துறைக்கு மத்திய தொல்லியல் துறை அனுமதி. தமிழ்நாட்டில் கீழடி உட்பட மொத்தமாக 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சி. உடுமலை அருகே கனியூர், கடத்தூர், காரத்துழுவு உள்ளிட்ட பகுதிகளில் ஆலங்கட்டி மழை. கோடை வெயிலுக்கு இடையே திடீரென பெய்த மழையால் மக்கள் உற்சாகம். ஆன்லைன் மூலம் மட்டுமே வீட்டு உபயோக சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய வேண்டும். கேஸ் ஏஜென்சி நிறுவனங்களுக்கு முன் மக்கள் காத்திருக்க வேண்டாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தல். ஈரானில் இருந்து 550 இந்தியர்கள் அர்மீனியா வழியாக பத்திரமாக மீட்பு. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அந்தர் ஜெய்ஷ்வால் தகவல். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. மம்தா பானர்ஜி போட்டியிட்டு வென்ற பகானிபூர் தொகுதியிலும் வேட்பாளராக களம் இறங்குகிறார் பாஜகவின் சுவேந்து அதிகாரி. ஹோர்முஸ் நீரினை திறக்க ராணுவத்தை பயன்படுத்துவதை ஜெர்மனி ஆதரிக்காது என அந்நாட்டு அரசு அறிவிப்பு. ஈரான் போருக்கும் நேட்டோவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என ஜெர்மன் அரசு செய்தி தொடர்பாளர் திட்டவட்டம். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் மீது திடீரென தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் 400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல்.